Good evening student, I am Prakash from Swami Vivekananda Metric Higher Secondary School, KK Nagar, Ilambillai. Plus 1 Computer Science and Computer Application la Chapter 4 discuss பண்ணிட்டுருக்கோம். அதில் லாஸ்ட் கிளாஸில் எந்த டாப்பிக்கோட டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் அந்த டாப்பிக்கில் ஒரு ஆஃப் போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். அந்த ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட்டில் சம் ஆஃப் அல்காரிதம்ஸ் ஆர் கிவன். என்ன டைப் ஆஃப் அல்காரிதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு தனியாக உங்களுக்கு கொஷின் கேட்கலாம். வாட் ஆர் த ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் அல்காரிதம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேட்கலாம். ஸோ அது ஒரு 5 மார்க் கொஷினில் இன்சைடில் கொஷினில் கேட்கலாம். ஸோ 4 types ஆஃப் அல்காரிதம்ஸ் ஆர் அவைலபிள். 4 types ஆஃப் அல்காரிதம் ஆர் ப்ராசஸிங் அல்காரிதம் அவைலபிலிட்டி. ஒன் இஸ் த FIFO, SJF, round robin based on பீரியாரிட்டி. ஸோ இந்த 4 அல்காரிதம் தான் நம்ம 1 by 1 டிஸ்கஸ் பண்ணுவோம், சரிங்களா? ஸோ FIFO அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். எதுக்காக சார் இந்த அல்காரிதம் எல்லாம்? ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொன்னோம். ஸோ ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறப்போ என்னோடய அல்காரிதமில் எப்படிலாம் என்னுடைய ப்ராசஸை மேனேஜ் பண்ணுறது, நம்மளுடைய சிஸ்டமில் சம் ஷெடியூலிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஷெடியூலிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆர் இந்த ப்ராசஸில் நடக்கக்கூடிய அல்காரிதம் டெக்னிக் யூஸ் அப்படின்னு கேட்கலாம். வாட் ஆர் த அல்காரிதம் டெக்னிக் யூஸ் டன் இன் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்? வாட் ஆர் த algorithm technique used done in the process management? So the following algorithms are mainly used to allocate the job process to the processor. The first one என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா FIFO, first in first out. அதனுடைய எக்ஸ்பான்ஷன் கேட்கலாம். என்னது FIFOன்னா என்னது? first in first out அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். திஸ் அல்காரிதம் இஸ் பேஸ்ட் ஆன் queuing technique use. என்ன சார் queuing technique யூஸ்னு என்னது? ஸோ என்னுடைய ப்ராசஸ் வந்துச்சு அப்படின்னா அந்த ப்ராசஸ்க்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யூ கேன் அரேஞ்ச் ஆஸ் அ கியூ அரேஞ்ச்டு. ஸோ அந்த ப்ராசஸ் எல்லாமே என்ன ஆகும்னா இப்படி ஒர்க் ஆகிட்டுருக்கும். ஸோ அப்போ உங்கள் ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் அப்படின்னா பார்த்தீங்கன்னா என்னுடைய கியூவில் என்னுடைய அல்காரிதம், என்னுடைய டேட்டாஸ், இன்ஃபர்மேஷன் எல்லாமே அதுக்குள்ளே எனக்கு ஸ்டோர் ஆகிருக்கும். அஸ்யூம் தட் எ ஸ்டூடெண்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. இந்த FIFO ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமுக்கான ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க? assume that a student is standing in queue row to get grade sheet from as her teacher. ஒரு அவங்க டீச்சர்கிட்ட என்ன பண்ணுறாங்க அப்படின்னா you can collect the rank card, get grade sheet அப்படின்னா இது வந்து நம்ம மார்க் ஷீட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது கெட் பண்ணுறதுக்கு நின்றுட்டுருக்காங்க. the other student who stands first in a queue gets as her grade sheet first and leaves from the queue. ஸோ ஃபர்ஸ்ட் லைனில் நின்று அப்படின்னு என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் யார் நிற்கிறாங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்க? டீச்சர்லேருந்து ரேங்க் கார்டை கெட் பண்ணிட்டு கோ அவுட். லீவ்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே அவங்க மூவ் ஆகிறது. லீவ்ஸ் ஃப்ரம் த கியூ ரோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ரோவில் நின்றுட்டுருக்கவங்க என்ன பண்ணுவாங்க? என்னுடைய டேட்டாஸில் டீச்சர்கிட்ட ரேங்க் கார்டு வாங்கிட்டு மூவ் ஆகிடுவாங்க. அதே மாதிரி இந்த FIFO ப்ராசஸில் பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய ஒர்க் ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸாக ஒவ்வொரு ப்ராசஸாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்ஃபார்ம் ஆகிட்டு முடிச்சுட்டு வெளியில் போவாங்க. ஃபாலோட் பை த நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட் இன் எ கியூ கெட் இட் கரெக்டட். ஃபாலோட் பை த நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட் இன் த கியூ கெட்ஸ் இட் கரெக்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. கியூவில் கரெக்டடாக நின்றுட்டுருக்கணும், ஆர்டராக நிற்கணும். அண்டு ஸோ ஆன். அதுக்கு அடுத்த ஸ்டூடெண்ட் என்ன ஆகுவாங்க? அவங்களுடைய ரேங்க் ஷீட்டை கெட் பண்ணிட்டு யூ கேன் லீவ் அப்படின்னு சொல்லலாம். திஸ் இஸ் த பேசிக் லாஜிக் ஆஃப் த FIFO அல்காரிதம். ஸோ இப்போ நம்மளுக்கு எப்படி கொஷின் கேட்பாங்க அப்படின்னா எக்ஸ்பிளைன் த FIFO அல்காரிதம் டெக்னிக் யூஸ் அல்லது ப்ராசஸிங் டெக்னிக் அல்காரிதம்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய
FIFO அல்காரிதம் உடைய டெக்னிக் யூஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? now அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா technically the process that enters the queue first is executed. என்னுடைய queue என்ன ஆகும்? first execute ஆகும் அப்படின்றாங்க. technically the process that enters queue first is executed first by the CPU. queue first is executed first by the CPU. ஸோ சிபியூவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேல்யூஸும் அதில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் என்ன ஆகும்? 1 by 1 என்னுடைய சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்டில் எக்ஸிக்யூட் ஆகும். ஃபாலோட் பை த நெக்ஸ்ட் அண்ட் ஸோ ஆன். அதை கண்டினியூ பண்ணி எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ராசஸும் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதுதான் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா FIFO ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் அப்படின்னு சொல்கிறோம். The process are executed in the order of the queue row அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ என்னுடைய ரோ எப்படி எக்ஸிக்யூட் ஆகுன்றாங்க? The process are executed in the order of the queue. ஸோ இது மாதிரி டெக்னிக்கல் தான் என்னுடைய இந்த FIFO அப்படிங்கக்கூடிய அல்காரிதம் எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா எக்ஸிக்யூட் ஆகுது, ப்ராசஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட்? இந்த ஃபர்ஸ்ட் டெக்னிக்கல் அல்காரிதம் புரியுதா? FIFO அப்படிங்கிறது எப்படி, அதில் என்ன ப்ராசஸ் ஆகுது அப்படின்னு புரியுதுங்களா? ஸோ இது வந்து கியூவிங் டெக்னிக் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு தான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாங்க. ஃபார் ஸ்டூடெண்ட் வந்து டீச்சர்ஸ்கிட்ட ரேங்க் கார்டு கலெக்ட் பண்ணுறது, ஃபார் ஸ்டாண்ட் இன் த லைன். ஸோ அதே மாதிரி தான் என்னுடைய சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்லேயும் என்னுடைய ஒவ்வொரு ப்ராசஸும் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைனாக 1 by 1 இருந்துட்டு என்னுடைய ஜாப்பை கம்ப்ளீட்டேஷன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. now அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒன் அல்காரிதம் டெக்னிக் யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா SJF. நெக்ஸ்ட் ஒன் அல்காரிதம் டெக்னிக் யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா SJF, ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட் ஷெடியூலிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட் ஷெடியூலிங். ஸோ ஷார்ட்டஸ்ட் ஜாப் அப்படின்னு என்னது? ஸ்மாலஸ்ட் ஜாப், அல்லது you can take less time of process அப்படின்னு சொல்லலாம். you can take less time of process or the value are less value-ஆக இருக்கலாம். ஸோ அதை you can do the first. அதை தான் இங்கே என்ன சொல்கிறோம் அப்படின்னா shortest job first scheduling அப்படின்னு சொல்கிறாங்க. now this algorithm works based on the size of the job. பாருங்கள், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த SJF அப்படி 1 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். ஸோ இந்த SJF அப்படிங்கிறது எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறாங்கன்னா ஒர்க்ஸ் பேஸ்ட் ஆன் த சைஸ் ஆஃப் த ஜாப் being executed by the CPU. பேஸ்ட் ஆன் த சைஸ் ஆஃப் த ஜாப் அப்படின்னா ஸோ அப்போ ஷார்ட்டஸ்ட் அப்படிங்கிறப்ப என்ன இருக்கலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் லோ வேல்யூ இருக்கக்கூடிய ஜாப் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா it will be executed as first. ஸோ ஹை வேல்யூ இருக்கக்கூடிய ஜாப் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா it will be moved to the next position. okay, consider for one example, consider 2 jobs A and B. 2 ஜாப் இருக்குது. அந்த 2 ஜாப் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ சிபியூட்ட கொடுக்குறோம், ஷெடியூலிங் ப்ராசஸ்கிட்ட கொடுக்க இந்த SJF ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட் ஷெடியூலிங்கிட்ட கொடுக்குறோம். அவங்க எப்படி ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். So first A is a 6 kilobytes, B is a 9 kilobytes. So which is a low value? A. So first in process, first the job A will be assigned and then job B get its turn அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ என்னுடைய ஃபர்ஸ்ட் வேல்யூ எதை கம்ப்ளீட்டேஷன் அப்படின்னு பண்ணிங்கன்னா ஏவை கம்ப்ளீட் பண்ணுவாங்க, நெக்ஸ்ட்டு பிஏ கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஷெடியூலிங் அப்படின்னு சொல்கிறோம். ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட் SJF. ஸோ ஃபர்ஸ்ட் த ஜாப் A will be assigned and then job B is get its run. நான் என்ன சொன்னேன் இல்லைங்களா? ஸோ அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது 2 அல்காரிதம் டெக்னிக்கும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஒன் இஸ் அ ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட், second one is the SJF, shortest job first அப்படிங்கிறது டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். now
அதுக்கடுத்த ப்ராசஸ் பார்த்திங்க அப்படின்னா ரவுண்ட் ராபின் ஆர் ஷெடியூலிங் அப்படின்னும் ஷார்ட்டாக சொல்லலாம். ஆர் ஷெடியூலிங் இது வந்து உங்களுக்கு கொஷின் கேட்கும் போது ரவுண்ட் ராபின் எக்ஸ்பிளைன் டீட்டெயில் அபவுட் ரவுண்ட் ராபின் அப்படின்னு கேட்டாலும் ஓகே, உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். எக்ஸ்பிளைன் ஆர் ரைட் த ஆர் ஷெடியூலிங் அல்காரிதம் அப்படின்னு சொல்லியும் கேட்கலாம். ஆர் ஷெடியூலிங் அல்காரிதம் இஸ் டிசைன்டு especially for time sharing system. One more question கேட்கலாம், which is based work on time sharing system. yes, FIFO SJF RR based on priority அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுத்து உங்களுக்கு கேட்கலாம். ஸோ அகைன் திரும்ப பாருங்க, the round robin RR scheduling algorithm is designed especially for time sharing system அப்படின்னு சொல்லலாம். for டைம் ஷேரிங் சிஸ்டம், என்னுடைய டைம் ஷேரிங் சிஸ்டமுக்கு ஏற்ற மாதிரி இது என்ன ஆகும் அப்படின்னா ஒர்க் ஆகும். ஸோ அப்போது இந்த ஆர் ஷெடியூலிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய டைம் ஷேரிங் ப்ராசஸ் மெத்தடில் ஒர்க் ஆகும்னு சொல்கிறாங்க. ஜாப்ஸ் ப்ராசஸ் ஆர் அசைன்டு அண்ட் ப்ராசஸர் டைம் இன் எ சர்க்குலர் மெத்தட். இந்த ஆர் என்ன டெக்னிக் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ப்ராசஸர் டைம் in a circular method of process அப்படின்னு சொல்கிறாங்க. in a circular method of process. one more question கேட்கலாம், which technique of algorithm are used the processor time in a circular method அப்படின்னு சொல்லி கேட்கலாம். processor time in a circular method. now இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, இந்த எக்ஸாம்பிளை நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், take 3 jobs. For you can take 3 jobs A, B, C. The job A is assigned to CPU, then job B and job C, and then assign A, B, C and C. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராசஸில் என்னுடைய ஜாப் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஏவை அசைன் பண்ணுறேன். டேக் 3 ஜாப்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அசைன் டு ஏ பேஸ்ட் ஆன் பீரியாரிட்டியில் ஏ ஃபர்ஸ்ட் டு த CPU, தென் ஜாப் P அண்ட் C, அண்ட் தென் அசைன் ABC அண்ட் ஸோ ஆன். திரும்ப திரும்ப எனக்கு என்ன ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன், ஒரு ரவுண்ட் ஆகிட்டே இருக்கும். அதை தான் இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ராபின் அப்படின்னு சொல்கிறோம். ரவுண்ட் ராபின். ஸோ அப்போ அந்த ரவுண்ட் ராபின் ப்ராசஸ் பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய ப்ராசஸில் ஆர் அப்படின்னாவே என்னது ரவுண்டு. ஸோ என்னுடைய ஜாப் ஷெடியூலிங் என்ன ஆகிட்டே இருக்கும், ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கும். 1 by 1 ப்ராசஸாக சர்க்குலர் மெத்தடில் ப்ராசஸ் ஆகிட்டே இருக்கும். அதை தான் இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரவுண்ட் ராபின் ஷெடியூலிங் ஆர் ஷெடியூலிங் அப்படின்னு சொல்கிறோம். ஆர் ஷெடியூலிங். ஓகே, ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட்? இப்போ 3 அல்காரிதம் டெக்னிக் யூஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். FIFO அல்காரிதம் டெக்னிக் யூஸ், SJF அல்காரிதம் டெக்னிக் யூஸ், ஆர் ஷெடியூலிங் ஆர் ரவுண்ட் ராபின் ஷெடியூலிங் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? நவ் அதுக்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஒன் ப்ராசஸாக கொடுத்துருக்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் பீரியாரிட்டி. பேஸ்ட் ஆன் பீரியாரிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த பேஸ்ட் ஆன் பீரியாரிட்டியில் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த பேஸ்ட் ஆன் பீரியாரிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ஒர்க் ஆகும், என்ன ப்ராசஸ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ இந்த பேஸ்ட் ஆன் பீரியாரிட்டி ஆஃப் ப்ராசஸில் the given job process is assigned based on priority. first of all priority அப்படிங்கிறது என்னன்னு தெரியணும் உங்களுக்கு. ஸோ என்ன சொல்லலாம், ஒரு எக்ஸாம்பிள் ஜென்ரல் எக்ஸாம்பிள் பார்க்கலாமே. ஸோ இந்த ஜென்ரல் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் யார் ஃபர்ஸ்ட் நிற்கிறாங்களோ அவங்க தான் ஃபர்ஸ்ட். அல்லது நான் ஒரு கொஷின் கேட்குறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் யார் ஆன்சர் சொல்கிறாங்களோ அவங்க ஃபர்ஸ்ட்டு அலோவ் பண்ணலாம். அவங்க ஃபர்ஸ்ட்டு கேன் மூவ் டு த கிளாஸ் ஆர் யூ கேன் அலோவ் டு த லேப் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ அப்போ அவங்க தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒர்க்கை டன் பண்ணக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதான் இங்கே சொல்கிறாங்க, த கிவன் ஜாப் ப்ராசஸ் இஸ் அசைன்டு
based on priority. அதனால் இது என்ன சொல்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய அல்காரிதமுடைய டெக்னிக்கையும் என்ன சொல்கிறோம், based on priorityன்னு சொல்கிறோம். The job which has higher priority is more important than other jobs. இந்த based on priority என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, giving a priority is a higher priority is more important than other jobs அப்படின்னு சொல்கிறாங்க. more important than other job. Take two jobs A and B. Let the priority of A be 5 and priority of B is 7. ஸோ எனக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க, A is a 5, B is a 7 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இது எப்படி எக்ஸிக்யூட் ஆகும், the job B is assigned to the processor before job A. job A ஃபர்ஸ்ட் யார் வராங்களோ அவங்களுக்கு தான் என்ன பண்ணோம் ஃபர்ஸ்ட்டு. ஆனால் நம்ம அங்கே முன்ன பார்த்தோம் ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது பார்த்தோம், அதில் சைஸை பொறுத்து அமையும். இங்கே வந்து பீரியாரிட்டி யார் முன்னே இருக்காங்க, இப்போ ஏ தானே ஃபஸ்ட்டு இருக்காங்க. ஸோ அப்போ பிஏ ப்ராசஸ் பண்ணுறதுக்கு முன்னால் அதான் அங்கே சொல்கிறாங்க, ஒரு வேர்டில் டெக்னிக் இவ்வளோ சொல்கிறாங்க, டெக்னிக்கான வேர்டு அது. ஸோ அந்த வேர்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ப்ராசஸில் ஸோ அந்த அல்காரிதம் டிசைன் டெக்னிக்குள்ள அடுத்த பாயிண்டில் கொஞ்சம் மூவ் ஆயிடுச்சு, சாரி ஃபார் ட்ரிபிள் ஆஃப் ப்ராசஸ். ஸோ அதில் கொடுத்துருக்கூடிய டெக்னிக்குள்ள ஜாப் பி இஸ் அசைன்டு டு த ப்ராசஸர் பிஃபோர் ஜாப் ஏ. ஜாப் ஏ பர்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் தான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாப் பி ப்ராசஸ் ஆகும். சரிங்களா, இதுதான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா பேஸ்ட் ஆன் பீரியாரிட்டி அப்படின்னு சொல்கிறோம், பேஸ்ட் ஆன் பீரியாரிட்டி. ஸோ இப்போ எத்தனை அல்காரிதம் டெக்னிக் யூஸ் நம்ம பார்த்துருக்கோம், 4 அல்காரிதம் டெக்னிக் யூஸ் பார்த்துருக்கோம். FIFO, SJF, ரவுண்ட் ராபின், பேஸ்ட் ஆன் பீரியாரிட்டி. ஸோ இது எல்லாமே அண்டர் விச் டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற டாபிக் அண்டர் எதில் படிக்கணும் அப்படின்னா கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் த ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ அதில் என்னென்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா UI, user interface, memory management, process management. Now next topic as a security management அப்படிங்கிற டாபிக் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிறத நம்ம என்னன்னு டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இப்போ எதுக்காக நம்மளுக்கு தேவை இந்த செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். செக்யூரிட்டி அப்படின்னா என்ன சொல்லுவோம், ஜென்ரலாக நம்மளை வீட்டெலாம் பாதுகாத்துக்கலாம், அல்லது கம்பெனியை பாதுகாக்கிறதுக்கு, அல்லது ஒரு செக்யூராக நம்ம பிளேஸ்லாம் வச்சுக்கிறதுக்கு தான் நம்ம ஒரு செக்யூரிட்டியை ஃபாலோ யூஸ் பண்ணுவோம். இங்கே நம்மளுடைய சிஸ்டமில் எதுக்காக செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது தேவை, ஃபார் அன்ஆத்தரைஸ்டு பீப்புள்ஸ் டு ஆக்சஸ் அவர் டேட்டாஸ் ஆர் அவர் இன்ஃபர்மேஷன்ஸ் ஆர் டு எரேஸ் த பர்டிகுலர் டேட்டாஸ், இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் மெத்தடில் நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம இப்போது டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நம்மளுடைய சிஸ்டமில் எதுக்காக சார் அது யூஸ் பண்ணோம் அப்படின்னு சிலர் கேட்கலாம். ஸோ நம்மளுடைய டேட்டாஸ் ஆர் இன்ஃபர்மேஷன்ஸ் அல்லது ஃபைல்ஸ் இதெல்லாம் நம்ம சேஃபாக வச்சுக்கிறதுக்காக தான் நம்ம இங்கே நம்மளுடைய சிஸ்டமில் செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுறோம். த மேஜர் சேலஞ்ச் இன் கம்ப்யூட்டர் அண்ட் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி, இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஷின், அது உங்களுக்கு கேட்கலாம். வெரி மேஜர் சேலஞ்ச். மேஜர் சேலஞ்ச் அப்படின்னா என்ன அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு ப்ராசஸாக ரொம்ப அதை இண்டஸ்ட்ரி எதில் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில்.
எதுக்காக சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் ஒரு கம்பெனிக்கு இடையில் ஒரு கம்பெனிக்கு இடையில் என்ன ஆகும் அப்படின்னா, போட்டிகள், பொறாமைகள், ஒரு காம்படிஷன் இதெல்லாம் க்ரியேட் ஆகும். அப்போ வந்து என்ன ஆகும்னா, ஒரு பொசசிவ்னஸ் க்ரியேட் ஆகி அங்கே நம்மளுடைய டேட்டாஸ் அல்லது நம்மளுடைய சாஃப்ட்வேர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, யூ கேன் டெஸ்ட்ராய்ட் ஆர் டு எரேஸ். ஸோ அப்போது நம்மளுடைய சிஸ்டம் ஆர் ஃபைலுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம செக்யூரிட்டி கொடுக்கணும். அதனால தான் இங்கே சொல்கிறாங்க, the major challenge in computer and software industry is to protect user legitimate data from hackers. What do you mean by legitimate அப்படின்னு பார்க்கலாம். legitimate அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய legitimate data from hackers. hackers அப்படின்னா என்னுடைய டேட்டாவை என்ன பார்த்திங்கன்னா, நம்மளுடைய சிஸ்டம் ஹேக் பண்ணுறதுக்குன்னே சம் பர்சன் நல்ல ப்ரோக்ராம் லாங்குவேஜ் அல்லது ப்ரோக்ராமிங்கில் நல்லா அறிவான திறமையானவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்மளுடைய டேட்டாஸை ஹேக் பண்ணுவாங்க. ஹேக்கர்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, டேட்டாவை திருடுறது, படித்த திருடர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்க நம்மளுடைய டேட்டாவை ஹேக் பண்ணாமல் சேஃபாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. லைக் என்ன மாதிரி, த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ப்ரொவைட்ஸ் 3 levels ஆஃப் செக்யூரிட்டிஸ். என்னுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 3 level ஆஃப் செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அந்த 3 level மெயினாக 1 மார்க்கில் அதை நோட் பண்ணிக்கோங்க. ஈவன் 3 level ஆஃப் செக்யூரிட்டிஸ் என்னென்ன அப்படிங்கிறது நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நவ் இந்த 3 level ஆஃப் செக்யூரிட்டியை 1 by 1 நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம், சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொல்லியிருக்காங்க, ஃபைல் ஆக்சஸ் லெவல். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அ file access level, next one is the system level, third one is the network level அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 3 level ஆஃப் ப்ராசஸ் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டமில், ஓகேங்களா? ஸோ in order to access the file created by other people, in case of ஃபைலை யார் வேணாலும் க்ரியேட் பண்ணலாம். அதுதாங்க சொல்கிறாங்க, in order to access the files created other people, யார் வேணாலும் அந்த ஃபைலை க்ரியேட் பண்ணியிருக்கலாம். you should have the access permission. அந்த ஃபைலை நான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா பர்டிகுலர் பர்சன் ஆக்சஸ் பண்ணுறதுக்கான பர்மிஷன்ஸும் கொடுத்துருக்கணும். permissions can either be generated by the creator of the file or by the administrator of the system. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. இப்போது என்னுடைய ஃபைலை யார் வேணாலும் என்ன பண்ணலாம், ஆக்சஸ் பர்மிஷன் கொடுக்கலாம். அப்படி பர்மிஷன் கொடுத்தோம் அப்படின்னாலும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த பாயிண்ட்டு, permissions can either be generated by the creator of the file or by the administrator of the system. by the administrator of the system அப்படிங்கிறது எனக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங், சரிங்களா? ஸோ அதுக்கு அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, both Windows and Linux offer the password facility. நம்முடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் த போத் 2 இருக்குது, ப்ராசஸ் இருக்குது. என்ன 2 ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் பாஸ்வேர்ட் ஃபெசிலிட்டிஸ். என்னது பாஸ்வேர்ட் ஃபெசிலிட்டி? நம்ம பாஸ்வேர்ட் போட்டு என்ன பண்ணிக்கலாம், நம்மளுடைய சிஸ்டமை சேஃபாக வச்சுக்க முடியும், சேஃப் கார்டாக வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். நான் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு 1 மார்க் கொஸ்டின் இருக்குது. நெட்வொர்க் செக்யூரிட்டி இஸ் indefinable one அப்படின்னு சொல்கிறாங்க. which is a dash is an indefinable one அப்படின்னு சொல்லி 1 மார்க் கொஸ்டின் கேட்கலாம். இது நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நெட்வொர்க் செக்யூரிட்டி என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா indefinable one. so people from all over the world try to provide such a security. people from the all over for giving a such a security அப்படின்னு சொல்கிறாங்க. செக்யூரிட்டி கொடுத்தா நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா ப்ராசஸ் பண்ண முடியும். ஸோ all the above level of security features are provided only by the operating system. இந்த செக்யூரிட்டி லெவல் ஃபியூச்சர்ஸ் எல்லாமே எங்கே தான் நம்ம கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா என்னுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு மட்டும்தான் கொடுக்க முடியும்.
Now அதுக்கு அடுத்த டாபிக். ஸோ இப்போ இந்த புரியுதா? இப்போ பார்த்த டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட். இது ஒரு 2 மார்க் கொஷினில் கூட டிஃபைன் செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட்னு கேட்கலாம், அல்லது 3 மார்க் கொஷினில் கூட கேட்கலாம், அல்லது ஒரு 5 மார்க் கொஷினில் 2 or 3 கொஷினை ஜாயின் பண்ணி கொடுத்து ஒரு 5 மார்க் கொஷினாகவும் உங்களுக்கு கேட்கலாம். ஸோ அப்போ செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ப்ராசஸ் சொல்லுங்கள், அல்லது எக்ஸ்பிளைன் செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லியும் உங்களுக்கு கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்த நம்மளுடைய கீ ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் நெக்ஸ்ட் ஒன் ப்ராசஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃபால்ட் டாலரன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபால்ட் டாலரன்ஸ், வாட் யூ மீன் பை ஃபால்ட்? எரர். ஸோ ஃபால்ட் அப்படின்னா என்னது இருக்கலாம்? மிஸ்டேக் ஆர் எரர்னு சொல்லலாம். டாலரன்ஸ் அப்படின்னா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா டு ரெக்டிஃபை ஆஸ் ஓன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ நான் இன்கேஸ் ஏதாவது மிஸ்டேக்ஸ் நான் டன் பண்ணிட்டேன், அல்லது ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னா அது என்ன பண்ணோம்? ஆட்டோமேட்டிக்காக த சிஸ்டம் டு டாலரன்ஸ் ரெக்கவர் பண்ணுவாங்க, மோடிஃபை பண்ணுவாங்க. சரிங்களா? அதை தான் அங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபால்ட் டாலரன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஷுட் பி ரோபஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஷுட் பி ரோபஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ். எந்த ப்ராசஸ் நம்ம சப்போஸ் நம்ம தெரியாமல் அந்த ப்ராசஸை கொடுத்தோம் அப்படின்னாலும் அதுவாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டு மாடிஃபை பண்ணுவாங்க ஆர் ப்ராசஸ் பண்ணுவாங்க. வென் தேர் இஸ் எ ஃபால்ட், ஏதாவது ஒரு மிஸ்டேக் அப்படின்னா த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஷுட் நாட் கிராஷ். என்னுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்னது? ஷுட் நாட் கிராஷ். Instead, the operating system have fault tolerance capabilities. பார்த்திங்க அப்படின்னா நோ கிராஷ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபைலை டெலீட் பண்ணுறது அல்லது ஃபைலை மிஸ்டேக் பண்ணுறது. ஸோ இது எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலி ஒரு இன்ஃபர்மேஷன் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய டேட்டாஸ் இருக்குது, இன்ஃபர்மேஷன்லாம் இருக்குது, அதனுடைய சிஸ்டமில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். இன்கேஸ் ஆஃப் யூ கேன் ஆக்சஸ் இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ணும்போது அதில் எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா வைரஸ் அட்டாக் ஆகிடுது. ஸோ வைரஸ் அட்டாக் ஆச்சு அப்படின்னா என்ன ஆகும்? என்னுடைய டேட்டாஸ் ஏதாவது ஃபைலில் எல்லாம் ஏதாவது கிராஷ் ஆகலாம். கிராஷ் அப்படின்னா அந்த ஃபைல் சப்போஸ் ஓப்பன் ஆகாமல் போகலாம், அல்லது அந்த ஃபைலில் இருக்கக்கூடிய ஃபார்மேட் சேஞ்ச் ஆகலாம். ஸோ இது மாதிரி ப்ராசஸ் எங்கே நடக்கும் அப்படின்னா இந்த செக்யூரிட்டி ப்ராசஸரில் அல்லது செக்யூரிட்டி சாஃப்ட்வேரில் நடக்கும். ஆனால் நம்மளுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன பண்ணும் அப்படின்னா அதை தடுத்து, அதை தான் இங்கே சொல்கிறாங்க த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஷுட் நாட் கிராஷ். எதுவும் அது மாதிரியான டேமேஜ் அல்லது க்ரியேட் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த ப்ராசஸ் எல்லாம் இப்போ இன்ஸ்டட் த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஹாவ் ஃபால்ட் டாலரன்ஸ் கேப்பபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன பண்ணோம்? இந்த ஃபால்ட் டாலரன்ஸ் கேப்பபிலிட்டிஸ் எடுத்துகிட்டு ப்ராசஸ் பண்ணிட்டு எனக்கு என்ன பண்ணுவாங்க? ரிட்டைன் த எக்ஸிஸ்டிங் ஸ்டேட் ஆஃப் சிஸ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த எக்ஸிஸ்டிங் ஸ்டேட் ஆஃப் சிஸ்டம். ஸோ என்னுடைய ப்ராசஸில் அடுத்த ஒவ்வொரு ப்ராசஸையும் டன் பண்ண வைப்பாங்க. சரிங்களா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ இப்போ என்னுடைய சிஸ்டம் எனி மிஸ்டேக்ஸ் இட் வில் பி அக்கர். ஸோ ஆஃப்டர் டு ரெக்டிஃபை த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் த கேப்பபிலிட்டி ஆஃப் ஃபால்ட் டாலரன்ஸ் ப்ராசஸ். சரிங்களா? ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபால்ட் டாலரன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ ஃபால்ட் டாலரன்ஸ் அப்படின்னா என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுங்களா? ஸோ இது ஒரு 2 மார்க் ஆர் 3 மார்க் கொஷினில் கூட உங்களுக்கு கேட்கலாம். ஸோ இது ஒரு கீ ஃபியூச்சர்ஸ் ஆஃப் நம்மளுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ஃபைல் மேனேஜ்மெண்ட். ஃபைல் மேனேஜ்மெண்ட். வாட் யூ மீன் பை ஃபைல் மேனேஜ்மெண்ட்? நம்மளுடைய ஃபைல் எப்படி ஸ்டோர் பண்ணுறோம், எப்படி நம்மளுடைய ஃபைல் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம சொல்லியிருக்கோம். அதுதான் இங்கே ஃபைல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஃபைல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது என்னங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, நவ் ஃபைல் மேனேஜ்மெண்ட் இஸ் an important function of operating system. இது ஒரு important function. 1 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். which is an important function of operating system handles the data and storage techniques. அப்படின்னு என்ன சொல்லலாம்? நம்மளுடைய ஃபைலில் நம்மளுடைய டேட்டாஸ்லாம் எப்படி கொண்டு போய் ஸ்டோர் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆமாம் தானே? அப்போது அந்த ஃபைலில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்மளுடைய டேட்டாஸை எப்படி
ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபைல் மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ அந்த டெக்னிக்கையும் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மேனேஜ் த ஃபைல்ஸ் ஃபோல்டர்ஸ். அப்போ நம்மளுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்னென்னலாம் மேனேஜ் பண்ணுறேன்றாங்க. மெயின்லி மேனேஜ் ஃபைல்ஸ் folders and directory or system on a computer. File na namakku theriyum, folder na namakku theriyum. What do you mean by directory? Directory na ennadu theriyuma ungalku? So directory is nothing but the memory are classified some drives. Like நீங்க பார்த்திருப்பீங்க உங்களுடைய கம்ப்யூட்டர்ல மை கம்ப்யூட்டர் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதில் என்ன இருக்கும், CDEF அப்படின்னு இருக்குமா. ஸோ அதான் என்ன சொல்லும் அப்படின்னா நம்மளுடைய டைரக்டரி ஆன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். டைரக்டரி ஆன் சிஸ்டம். ஸோ அதை தான் நம்மளுடைய ப்ராசஸில் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரியும், ஃபோல்டர் அப்படிங்கிறது தெரியும், டைரக்டரி சிஸ்டம்ஸ் ஆன் ஏ கம்ப்யூட்டர். The FAT, one more ரொம்ப important, explain FAT, file allocation table. FAT அப்படிங்கிறது என்னது, file allocation table. ஸோ இந்த file allocation table அப்படிங்கிறது என்னன்னா நம்மளுடைய ஃபைலில் எப்படிலாம் நம்மளுடைய டேட்டாஸ் ஆர் இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்மளுடைய ஃபைல் அலோகேஷன் டேபிள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது எதுக்காக சார் நம்ம யூஸ் பண்ணுறோம் FAT? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் FAT? ஆர் இஃப் யூ ஆஸ்க் இந்த ஒன் மார்க் கொஷின் FAT வாட் இஸ் த யூஸ் ஆஃப் FAT அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ என்னுடைய ஃபைல் எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி ஒரு டேபிளர் ஃபார்மேட்டில் என்னுடைய ஃபைலோடைய அட்ரஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு தான் இந்த ஃபைல் அலோகேஷன் டேபிள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ ஸ்டோர்ஸ் ஜெனரல் இன்ஃபர்மேஷன் அபவுட் ஃபைல் லைக் ஃபைல் நேம் சொன்னாலே ஒரு ஃபைலுடைய இன்ஃபர்மேஷன் எல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக அதை யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ அதில் என்னென்னலாம் ஸ்டோர் ஆகிருக்கு, இந்த FATயில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைல் நேம், டைப், டெக்ஸ்ட் ஆர் பைனரி, சைஸ், ஸ்டார்டிங் அட்ரஸ் அண்ட் ஆக்சஸ் மோட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைல் நேம்னா நம்மளுக்கு தெரியும், டைப் அப்படின்னா டெக்ஸ்ட் ஆர் பைனரி நம்பர்ஸ் அப்படிங்கிறது தெரியும், சைஸ் அப்படின்னா அந்த ஃபைலுடைய சைஸ், ஃபார் எக்ஸாம்பிள் 2 KB ஆர் 100 GB ஆர் 100 MB ஆர் 1000 GB அப்படிங்கிற மாதிரி அவர் மென்ஷன் பண்ணியிருக்கோம் அந்த ஃபைலுடைய சைஸ். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் அட்ரஸ் அண்ட் ஆக்சஸ் மோட். ஸ்டார்டிங் அட்ரஸ் அப்படின்னா ஒவ்வொரு ஃபைலுக்கும் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக அட்ரஸ் அவைலபிலிட்டி இருக்கும். ஸோ அந்த அட்ரஸை வச்சு தான் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம திரும்ப அந்த டேட்டாவை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அப்போ அந்த அட்ரஸ் அண்டு ஆக்சஸ் மோட் அப்படின்னு சொல்கிறோம். ஆக்சஸ் மோட் அப்படின்னா த ஃபைல் ஆர் செக்யூர் ஆர் அன்செக்யூர். இன்கேஸ் அவர் ஃபைல் கிவிங் ஆஸ் அ செக்யூரிட்டி மீன்ஸ் the particular or authorized person to only access. in case our file என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி பண்ணிடுவாங்க. ஃபோல்டரோ ஆர் ஃபைலோ என்ன பண்ண முடியும் அப்படின்னா செக்யூரிட்டி பண்ண முடியும். கிவிங் எ பாஸ்வேர்டு கொடுத்து எனக்கு என்ன பண்ண முடியும், செக்யூரிட்டியாக ப்ரொவைட் பண்ண முடியும். ஸோ அதாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபைலில் எப்படி ப்ராசஸ் பண்ணால் தான் ஆக்சஸ் மோட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்லி ஆத்தரைஸ்டு ஆர் all people to access the file அப்படிங்கிறது. the file manager of the operating system helps to create. என்னுடைய ஃபைல் மேனேஜர் என்னென்னலாம் ப்ராசஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா helps to create, edit, copy, allocate memory to files and also update FAT. ஸோ இதெல்லாம் யாரோட ஒர்க்கு, யாரோட ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the operating system helps யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைல் மேனேஜருக்கு. ஸோ ஃபைல் மேனேஜருக்கு என்னென்ன ப்ராசஸ் பண்ணுவாங்க, டு கிரியேட், எடிட், காப்பி, allocate memory to the files and also update the FAT அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்டேட் என்னது, what do you mean by update? now current of என்ன ப்ராசஸ், கரண்ட் ஆஃப் என்ன டேட்டா அப்படின்னு டினோட் பண்ணுறது தான் இங்கே அப்டேட் அப்படிங்கிறது சொல்கிறோம். அப்டேட் FTA ஃபைல் அலோகேஷன் டேபிள். திரும்ப சொல்கிறேன், இந்த
ஷார்ட் ஃபார்ம் எல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக ஒரு ஷார்ட் ஃபார்ம் ஒரு 1 மார்க்கோ ஆர் 2 மார்க் கொஷின்லேயே உங்களுக்கு 1 or 2 3 கொடுத்து உங்களுக்கு ட்விஸ்டடாக கேட்பாங்க. ஸோ அப்போது இந்த FAT அப்படிங்கிறது என்னென்னா ஃபைல் அலோகேஷன் டேபிள். There are few other file management techniques available அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னுடைய ஃபைல் மேனேஜ்மெண்ட்டில் there are few process availability அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்ன ப்ராசஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, அப்போது ஃபைல் மேனேஜ்மெண்ட் டெக்னிக் யூஸ் சிம்பிளாக கூட கேட்கலாம் ஒரு 2 மார்க்கில். அவைலபிள் அதர் ஃபைல் மேனேஜ்மெண்ட் டெக்னிக் யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூட 2 மார்க் கொஷினில் கேட்கலாம். நோட் பண்ணிக்கோங்க, இது ஒரு 2 மார்க் கொஷின். லிஸ்ட் அவுட் த அதர் ஃபைல் மேனேஜ்மெண்ட் டெக்னிக் யூஸ் ஆர் அவைலபிள் லைக் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஃபைல் சிஸ்டம் NTFS. நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஃபைல் சிஸ்டம் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய அதர் ஃபைல் மேனேஜ்மெண்ட் டெக்னிக் யூஸில் ஃபர்ஸ்ட் ஒன். அதோடைய ஃபுல் ஃபார்மும் உங்களுக்கு கேட்கலாம். எக்ஸ்பிளைன் NTFS நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஃபைல் சிஸ்டம் 1 மார்க் நோட் பண்ணிக்கோங்க. அண்டு எக்ஸாக்ட் டு லினக்ஸ். நெக்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸாக்ட் டு லினக்ஸ். ஸோ இந்த ப்ராசஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங். ஸோ அப்போ இதெல்லாம் நம்ம பார்த்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஃபைல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துருக்கோம். ஸோ அப்போ இதனால இந்த கிளாஸில் என்னென்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்மளுடைய ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட்டில் FIFO, SJF, ரவுண்ட் ராபின், பேஸ்ட் ஆன் பீரியாரிட்டி, அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், ஃபால்ட் டாலரன்ஸ், ஃபைல் மேனேஜ்மெண்ட் வரலும் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். புரியுதா? ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங்காக நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ இதிலேருந்து கண்டிப்பாக இப்போ பார்த்த டாப்பிக்கில் இந்த கிளாஸ்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் உங்களுக்கு இருக்கும். 3 மார்க் ஆர் 5 மார்க் கொஷினில் கண்டிப்பாக ஒரு கொஷின் நம்மளுக்கு கேட்பாங்க. சரிங்களா? நான் அதுக்கு அடுத்த ஒரு ப்ராசஸ் பார்க்கலாம். ஸோ மல்டி ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மல்டி ப்ராசஸிங் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணலாம். நம்ம ஆல்ரெடி இந்த வேர்டை கேள்விப்பட்டிருக்கோம். எங்கே இன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டைப்ஸ் டிஸ்கஸ் பண்ணும்போது சிங்கிள் யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அப்போ இங்கே நம்மளுக்கு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இந்த மல்டி ப்ராசஸிங் அப்படின்னா என்னங்கிறத பார்ப்போம். ப்ராசஸிங் அப்படின்னா என்னது, நம்மளுடைய ஜாப்ஸ். ஆமாம் தானே? ப்ராசஸிங் அப்படின்னா என்னது, நம்மளுடைய ஜாப்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே மல்டி ப்ராசஸிங் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் அட் எ டைம் ஹவு மெனி ப்ராசஸ் யூ கேன் டூ அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம அட் எ டைமில் என்ன பண்ணுவோம், ஒன்று படிக்கலாம், ஆர் ரைட் பண்ணலாம், ஆர் வாட்ச் த டிவி, ஆர் ப்ளே த கேம். ஆனால் பட் நம்மளுடைய சிஸ்டம் ஆர் நம்மளுடைய கம்ப்யூட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா யூ கேன் டூ மெனி ஆஃப் ப்ராசஸ். சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாமே, ஃபார் லைக் ஜென்ரலாக. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம சிஸ்டமில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ சிஸ்டமில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது போராக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவோம், இன்சைட் பை பிளேயிங் அ சாங்ஸ். அல்லது இன்னும் போரிங்காக இருக்குது அப்படின்னு என்ன பண்ணுவோம், படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டம் பார்த்துட்ருப்போம். ஆனால் இடையில் என்ன பண்ணலாம், யூ கேன் ப்ளே கேம்ஸ். அல்லது அப்பா வராங்க அம்மா வராங்க அப்படின்னு என்ன பண்ணிடுவோம், இட் வில் மூவ் பண்ணிடுவோம் அப்படியே அடுத்தது ஸ்டடி பண்ணுற மாதிரி. ஸோ அப்போது யூ கேன் டூ அ மல்டி ப்ராசஸிங். ஸோ அதே மாதிரி நம்மளுடைய சிஸ்டம் என்னென்ன ப்ராசஸ்லாம் டன் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா? நவ் this is one of the future of operating system. One of the futures of operating system. நம்மளுடைய மெயின் ஃபியூச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா மல்டி ப்ராசஸிங் அப்படிங்கிறது ரொம்ப மெயின் திங். அப்போ மெயின் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லலாம் நம்மளுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டமுக்கு. இது ஒரு மெயின் ஃபியூச்சர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மல்டி ப்ராசஸிங். இட் ஹாஸ் 2 or more ப்ராசஸர் ஃபார் எ சிங்கிள் ரன்னிங் ப்ராசஸ் ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 or more ப்ராசஸர் ஃபார் எ சிங்கிள் ரன்னிங் ப்ராசஸ் ஜாப்ஸ். ஒரே ப்ராசஸ் தான் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அதனுடைய பேக்ரவுண்ட் ப்ராசஸில் என்ன ஆயிருக்குன்னா
அனதர் ஒரு ப்ராசஸ் நம்மளுக்கு நடந்துக்கிட்டே இருக்கும், ஒர்க் நடந்துக்கிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம லெசன் நடத்திட்டே இருக்கோம், டீச் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னா நீங்கள் கவனிச்சிட்டே இருப்பீங்க. ஆனால் உங்களுடைய மைண்ட் திங்கிங்கில் என்ன நடக்கும், அடுத்தது என்னவோ, அடுத்தது என்ன டெஸ்ட்டோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிகிட்டே இருப்போம், திங்க் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ அதுதான் அங்கே நம்ம சொல்கிறாங்க. எ சிங்கிள் ரன்னிங் ப்ராசஸ் ஜாப், அதில் நம்ம மோர் தென் ஒன் ஜாப்பும் என்ன ஆகும் அங்கே பர்ஃபார்ம் ஆகும். ப்ராசஸிங் டேக்ஸ் பிளேஸ் இன் எ பேரலல் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ராசஸிங் டேக்ஸ் பிளேஸ் இன் பேரலல் நோன் ஆஸ் parallel processing. ஒரு 2 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம், டிஃபைன் parallel processing அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ அதுக்கு எங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா பிகினிங்லேருந்து ஸோ இது வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 மார்க் கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. இன்சைடில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ சின்ஸ் த எக்ஸிக்யூஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் parallel, என்ன சொல்கிறாங்க, என்னுடைய எக்ஸிக்யூஷன் ப்ராசஸில் என்னுடைய டேக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் பேரலல் ஆஃப் டெக்னிக் யூஸ் பிளேஸ் இன் பேரலல் சைமல்டேனியஸ்லி அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஒர்க் நடந்துகிட்டே இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, ஃபார் யூ கேன் டேக் அனதர் ஒன் ஒர்க் ஆர் அனதர் ஒன் ஜாப் அப்படின்னு சொல்லலாம். திஸ் ஃபியூச்சர் இஸ் யூஸ்டு ஃபார் ஹை ஸ்பீட் எக்ஸிக்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது மாதிரியான ப்ராசஸர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா இஸ் அ ஹை ஸ்பீட் எக்ஸிக்யூஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ இப்படி ஒர்க் நடக்கும்போது நம்மளுடைய சிஸ்டம் எப்படி இருக்கும், இட் இஸ் அ ஃபாஸ்ட்டாகவும் வெரி எஃபெக்டிவ் ஒன்னாகவும் இருக்கும். which increase the power of computing process. என்னுடைய கம்ப்யூட்டரில் அங்கே கால்குலேஷன் ப்ராசஸ் நடக்கும்போது, சரிங்களா. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட், இது ஒரு புக் பேக் கொஷின்லேயும் அல்லது இன்சைடு கொஷின்லேயும் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, அது கேட்பாங்க, சரிங்களா. ஸோ இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. This feature is used for high speed execution which increase the power of computing. ஸோ இந்த மல்டி ப்ராசஸிங் டெக்னிக் யூஸ் பண்ணி இந்த ஃபியூச்சர் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம் அப்படின்னா என்ன ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் இன்க்ரீஸ் த பவர் கம்ப்யூட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. வேல்யூஸ் கால்குலேட் பண்ணுறது அல்லது அதர் ப்ராசஸில் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் எஃபெக்டிவாகவும் ஃபாஸ்ட்டாகவும் ஒர்க் பண்ண வைக்க முடியும், சரிங்களா. ஸோ இதுவரையிலும் நம்ம டிஸ்கஸ் பண்ண டாபிக் ஒரு கிளான்ஸ் ரீகால் பண்ணுறேன். ஸோ இந்த கிளாஸில் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டமை ஸ்டடி பண்ணோம். ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் என்னென்ன 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருந்தாங்க. ஒன் இஸ் அ சிங்கிள் யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அனதர் இஸ் அ மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு ஸ்டடி பண்ணோம். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நம்முடைய பிக்கஸ்ட் டாபிக் கீ ஃபியூச்சர்ஸ் ஆஃப் த ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் 6 டைப்ஸ் ஆஃப் கீ ஃபியூச்சர்ஸ் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா யூசர் இன்டர்ஃபேஸ், ஃபைல் மேனேஜ்மெண்ட், மெமரி மேனேஜ்மெண்ட், ஃபால்ட் டாலரன்ஸ், ப்ராசஸிங் மேனேஜ்மெண்ட், செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட். ஸோ இதெல்லாமே டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். இன் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட்டில் சம் அல்காரிதம் ப்ராசஸிங் டெக்னிக் யூஸ் டிஸ்கஸ் பண்ணோம். என்னென்ன அல்காரிதம் டெக்னிக் யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா FIFO 1, 2 SJF, 3 ரவுண்ட் ராபின், 4 பேஸ்ட் ஆன் பீரியாரிட்டி. FIFO அப்படிங்கிறது என்னது, ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். SJF அப்படிங்கிறது என்னது, ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட். ஸோ அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா 3 level ஆஃப் ப்ரொவைடிங் த செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட். ஒன் இஸ் அ ஃபைல் ஆக்சஸ் லெவல், செகண்ட் ஒன் இஸ் அ சிஸ்டம் லெவல், தேர்ட் ஒன் இஸ் அ நெட்வொர்க் லெவல். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஃபால்ட் டாலரன்ஸ்க்கு அடுத்தது ஃபைல் மேனேஜ்மெண்ட்க்கு அடுத்தது பார்த்திங்கன்னா மல்டி ப்ராசஸிங். அதுக்கடுத்தது இந்த மல்டி ப்ராசஸிங் டாபிக் வரலும் இந்த கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா அந்த டவுட்ஸை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க, ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க. ஸோ இந்த வீக் உங்களுக்கு என்றைக்கு ஸ்லிப் டெஸ்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன் ஃப்ரைடே 21 அன்றைக்கி உங்களுக்கு ஸ்லிப் டெஸ்ட்டு. அந்த 21 அன்றைக்கி உங்களுக்கு ஸ்லிப் டெஸ்ட் போர்ஷன் ஆல்ரெடி சென்ட் பண்ணியிருக்கோம். அந்த ஸ்லிப் டெஸ்ட் போர்ஷன் நல்லா கிளியராக எழுதுங்க. ஃபர்ஸ்ட் சாப்டர் ஃபுல்லாக நல்லா தரவாக படிச்சுக்கோங்க.
ப்ளஸ் புக் பேக் கொஞ்சம் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக நடத்தின டாபிக் செகண்ட் ஹாஃப், ஃபர்ஸ்ட் ஹாஃப் 1 to 6 வரலும் ஆல்ரெடி ஸ்லிப் டெஸ்ட் எழுதிருப்பீங்க, பேஜ் நம்பர்ஸ் அதெல்லாம் கவர் பண்ணிட்டு திரும்ப அந்த 6 to அதுக்கடுத்த அகைன் 12 வரலும் நல்லா கிளியராக பார்த்துக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா யூ கேன் கால் பண்ணி என்கிட்ட கேட்டுக்கோங்க. ஓகேங்களா? தேங்க்யூ. ஃபார் நெக்ஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணலாம்.